சம்பாதிக்க வைக்கிறாங்களே, இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு செகண்ட் சிந்திங்க மக்களே. ஒரு செகண்ட் சிந்திச்சு பாருங்க. அப்ப தெரியும் நம்ம எவ்வளவு பொக்கிஷமான ஒரு இடத்துல இருக்கோம், சூப்பரான ஒரு பிளேஸ்ல இருக்கோம்னு. ஓகேவா? சூப்பர். இப்போ நான் நம்மளுடைய ஸ்டெப் டு சக்சஸ் கான்செப்டுக்குள்ளால போறேன். நம்ம கான்செப்டுக்குள்ளால போகும்போது முதல் படி என்ன தெரியுமா? பேசிக் நாலேஜ். ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல கத்துக்கணும்பா. கத்துக்கிட்டாதான் கத்துக் கொடுக்க முடியும். எடுத்தோடனே ஸ்கூலுக்குள்ள போயிட்டு நம்ம ஏபிசிடி படிச்சாதானே காலேஜ் போய் நீங்க எல்லாம் முடிச்சு நீங்க ஒருத்தருக்கு கத்துக் கொடுக்குற நிலைமைக்கு வருவீங்க. அப்போ நீங்க கத்துக்கலன்னா எப்படி? சோ கத்துக்கணும். பேசிக் நாலேஜ்னா என்ன? கம்பெனி பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். என்னது? கம்பெனி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2018 ஜூலை 27 ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம குரோம்பேட்டையில அஞ்சப்பருக்கு ஆப்போசிட்ல செகண்ட் ஃப்ளோர்ல நம்ம கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. பக்கத்திலேயே ஆஃப்லைன் ஷாப்பும் இருக்கு. அது மட்டும் இல்ல, நமக்கு திருச்சியில ஒரு ஆஃப்லைன் ஷாப் இருக்கு. அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கம்பெனில 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் இருக்காங்க. மேடம் 12 16 டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகுதே. ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆகணும், நான் சொல்லித்தரேன். நம்ம கிளாக் இருக்கும் தெரியுமா? கெடிகார முள். அத அப்படியே மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. இந்த கெடிகாரத்துக்குள்ள எத்தனை முள் இருக்கு? 12 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 12 பேர் தான் நம்ம ஃபவுண்டர் டைரக்டர். அந்த 12க்குள்ளால ஒரு 2 பேர் இருப்பாங்க பாருங்க. அவங்க தான் நம்ம கம்பெனியோட எம்டி அண்ட் சிஓ. யாரு? நம்மளுடைய லிவிங் ஹெவன்லி ஃபாதர்னே சொல்லலாம். அவங்க வேற யாரும் இல்ல, மிஸ்டர் ஏபி செந்தில்குமார் சார். அது மட்டும் இல்ல, மிஸ்டர் பாபு சார் சிஓ. இவங்க 2 பேரும் அந்த நொடி முள்ளு இருக்கும்ல, அது மாதிரி செகண்ட்ஸ் முள்ளும் நொடி முள்ளு மாதிரி டப்ப டப்ப டப்பன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 12 பேரும் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க 12 பேர் சேர்ந்துதான் அடுத்தடுத்த லேயரை இயக்குறாங்க. அடுத்து என்ன லேயர்? 41 வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. ஒரு பேப்பர் பேனா இருந்தா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க சொல்லிக் கொடுக்கணும்ல, கத்துக்கிட்டா தானே சொல்லிக் கொடுக்க முடியும். 41 வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க. 2000க்கும் மேற்பட்ட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட பிரான்ச் ஆபீஸ் நமக்கு இருக்கு. இதுதான் நம்ம கம்பெனியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, நமக்கு சொந்தமா வெப்சைட் இருக்கு. www.accessindia.com. இப்போ மேடம் ஐபோன்ல ஓபன் ஆகல, iOS ஆப் வந்து கூடிய விரைவில் ரெடி ஆயிடும். இப்போதைக்கு ஐபோன் வச்சிருக்கிறவங்க டைரக்டா வெப்சைட்ல போயிட்டு www.accessindia.com போட்டு நீங்க நீங்க நம்மளுடைய ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட் மூலமா. அது மட்டும் இல்ல, கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் நம்ம ஆக்சஸ் இந்தியா போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை இன்ஸ்டால் பண்ணும் போதே கையோட ஆக்சிஸ் பே அப்படின்னு அந்த ஆப்பையும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, உங்களுடைய பார்வைக்காக 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு பேரும் வாசிச்சா டைம் ஆயிடும். சோ அதனால உங்களுடைய பார்வைக்காக 12 ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் யாரு அப்படின்றத நான் காட்டுறேன். ஓகே, அது மட்டும் இல்ல, கம்பெனி வந்து லீகலி அப்ரூவ்ட் கம்பெனி. கூடவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க ரன் பண்றதுக்கு அப்ரூவல் வேணும், கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும். அந்த கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு கம்பெனில இருந்து 20க்கும் மேற்பட்ட சர்டிபிகேட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அத்தனை சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ண தி ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தமிழ்நாட்டுல நம்ம கம்பெனி தான் மக்களே. அவ்வளவு சூப்பரா எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா சட்டப்படி லீகலா பக்காவா நம்ம பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வேணும் நம்ம எம்டி சாருக்கும் சிஓ சாருக்கும். ஓகேங்களா? இந்த சர்டிபிகேட்லாம் நாங்க பார்க்கலாமா மேடம்? தாராளமா பார்க்கலாம். வெப்சைட்ல போய் அபவுட் த கம்பெனில போயிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக். இதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கெஸ்ட். இந்த பிசினஸ்க்குள்ளால வந்துட்டீங்க, நீங்க எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்ப என்ன பண்ணணும்? இந்த பிசினஸ்ல என்னென்ன பேசிக் நாலேஜ் என்ன இருக்கு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சிட்டீங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் என்னன்னா, சுவர் இருந்தாதான் சித்திரம் வர முடியும். நம்மளோட சுவர் என்ன தெரியுமா? கெஸ்ட் லிஸ்ட் தான் சுவரே. கெஸ்ட் லிஸ்ட் தான் சுவரே. அது இல்ல அப்படின்னா இந்த பிசினஸ் பண்ண முடியாது. கெஸ்ட் லிஸ்ட்
மேடம் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கல்யாணம் நடத்த போறோம் நம்ம வீட்ல ஃபேமிலி மீட். அப்ப என்ன பண்ணுவோம்? உட்கார்ந்து ஒரு பேப்பரா குடும்ப சமேதமா உட்கார்ந்துருவோம். வீட்ல இருக்க எல்லாரும். ஏன்னா, ஏதாவது மறந்துற போறோம். ஒருத்தர் பேர உற்ற போறோம்ன்னு சொல்லிட்டு, மொத்தமா உட்கார்ந்து இந்த பேரெல்லாம் நான் எழுதிட்டேன். நம்ம குடும்பத்தார் பேரு, இவங்க பேரு, அவங்க பேர் எல்லாம் லிஸ்ட் எடுப்போம் இல்லையா? அந்த மாரி இந்த பிசினஸ்க்கும் நீங்க லிஸ்ட் எடுங்க. ஏன்னா இது உங்க பிசினஸ். உங்க பிசினஸுக்கு நீங்க வரவேற்பு, இன்விடேஷன் குடுக்க போறீங்க. அப்ப நீங்க ஒருத்தர கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாரையும் உட்கார்ந்து எழுதணும். வர்றாங்க, வரல. கல்யாணத்துக்கு வந்தாலும் வரலாட்டியும் என்ட்ட சொன்னியா நீன்னு கேட்பாங்களா இல்லையா? அதுக்காகவே நம்ம சொல்றோமா இல்லையா? அதனால நீங்க சொல்லி அவங்கள இன்வைட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? அதனால நீங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் எழுதி ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணியோ, நேர்ல போயிட்டோ இன்வைட் பண்றது முக்கியம். சரி மேடம் நெறைய இருக்கு. நான் எப்படி கெஸ்ட் லிஸ்ட்ட பிரிப்பேர் பண்றது? அதாவது வித்தவுட் கெஸ்ட் டோன்ட் ஸ்டார்ட் த பிசினஸ் ப்ராசஸ். நீங்க கெஸ்ட் லிஸ்ட் இல்லன்னா பிசினஸ் ப்ராசஸ ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. நெறைய பேர் இந்த பிசினஸ்ல அ விட்டு விலகி போறது, முடியாம பண்ண முடியலன்னு சொல்றது, பிசினஸ் மேல குறை சொல்றது, இதுக்கெல்லாம் பேசிக் காரணம், அந்த கையில கெஸ்ட் லிஸ்ட் இல்ல. சரி, இந்த கெஸ்ட் லிஸ்ட்ட எப்படி பிரிப்பேர் பண்றது? அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பாருங்க. ஒரு நேம் போட்டுக்கோங்க. ஒரு நம்பர், சீரியல் நம்பர். 100 பேர் வேணும். குறைஞ்சது 100 மெம்பர்ஸ் எனக்கு வேணும். நம்ம எல்லாருக்கும். 100 மெம்பர்ஸ் சீரியல் நம்பர் போட்டு நேம் போட்டுக்கோங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் போட்டுக்கோங்க. அவங்கள பத்தின விஷயத்த எழுதிக்கோங்க. ப்ரொஃபைல்னா அவங்கள பத்தின விஷயம். இவங்க வந்து காலேஜ் புரொஃபஸரா இருக்காங்க. இவங்க ஸ்டூடெண்ட்டா இருக்காங்க. இவங்க வீட்ல ஹோம் மேக்கரா இருக்காங்க. இவங்க டெய்லரிங்கா இருக்காங்க. இவங்க மகளிர் குழு நடத்துறாங்க. எழுதிக்கோங்க. அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? என் ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், கா அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அத ஒரு தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. அவங்க எந்த ஏரியால இருக்காங்க? எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர்ஸ் ஏதாவது இருந்தா எழுதிட்டு ரிமார்க்ஸ்ன்னு ஒரு காலம். இந்த ஃபோட்டோவ நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாரி நீங்க பிரிப்பேர் பண்றதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்டின்னா, ஒருத்தங்க வந்து எந்த ஏரியால இருக்கீங்க. இன்னைக்கு நான் வேளச்சேரி பக்கம் மீட்டிங் போறேன்டா, இந்த நோட் எடுத்து பார்த்தா தெரியும். வேளச்சேரியில வேற யாராவது இருக்காங்களா நமக்கு தெரிஞ்சவங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பேர் கிடைக்கும். அப்போ சரி நம்ம பார்க்க போறோம். அந்த ஏரியால போற வழியில ஒரு 4 பேர சேர்த்து பார்த்துட்டு வந்துருவோம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர்டா போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இந்த இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டீங்களா? சரி. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? அப்படின்னா, எப்படி அந்த பிரிப்பரேஷன்லயே நான் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க ரிலேஷன்ஷிப்ன்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த நீங்க லிஸ்ட் எடுக்கும்போது மொத்தமா லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்ப எப்படி பிரிக்கணும்? லிஸ்ட் எடுத்துட்டீங்க. இப்போ இதன் மாரி பிரிக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் அதெல்லாம் ஒரு கலர். பேனா கலர்ல வச்சுக்கோங்க. கலர் கலரா எழுதுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ், குளோஸ் ஃபிரெண்ட் அதாவது ரெகுலர் கான்டாக்ட்ஸ், அன்னோன் சர்க்கிள் இந்த மாரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அத வச்சு தான் இந்த கெஸ்ட் லிஸ்ட்ட வச்சு தான் உங்க பிசினஸே இருக்கணும். இந்த கெஸ்ட் லிஸ்ட் என்ன ஆகும்? நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆயிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். சரிங்களா? போன வருஷம் ஒரு லிஸ்ட் எழுதியிருப்போம். இந்த வருஷம் புது லிஸ்ட் எழுதாதீங்க. அந்த இருக்கிற லிஸ்ட்ட அப்டேட் பண்ணிட்டே போங்க. அப்டேட் பண்ணிட்டே போம்போது நெறைய பேரு நமக்கு வந்து, அவங்க அன்னைக்கு அங்க பார்த்தோமே, இவங்கள்ட்ட அன்னைக்கு வீட்டுக்கு போனோம். ஆனா பார்க்க முடியலையே. இப்போ சொல்லலாமே. இவங்க வந்து ரூ. 3500 ஒண்ணுமே கிடைக்கலன்னாங்க. இப்பதான் ரூ. 3700 நமக்கு நாப்கின் கிட் வருதே. இத சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாமேன்னு நெறைய விஷயம் நமக்கு தோணும். அதனால இந்த லிஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆக்கிட்டே போணுமே தவிர, கம்மி பண்ணக்கூடாது. எப்படி பிரிக்கணும்? ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அது 2மே ஒண்ணா ஒரு கிட்டத்தட்ட அ சேம் கேட்டகரி மாரி வச்சுக்கோங்க. குளோஸ் ஃபிரெண்ட்ஸ், ரெகுலர் கான்டாக்ட், அன்னோன் சர்க்கிள். அன்னோன் சர்க்கிள். திடீர்னு பஸ்ல ஒருத்தவங்கள பக்கத்துல பார்க்குறோம். டக்குனு அவங்க நேம், ஃபோன் நம்பர், கான்டாக்ட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. என்னைக்கா இருந்தாலும் யூஸ் ஆகும். அன்னோன் சர்க்கிள். அதே மாரி நோன் சர்க்கிள். நம்ம வீட்டுக்கு பேப்பர் போடுறவங்க வந்து தண்ணி கேன் போடுறவங்க வரைக்கும் நம்ம இந்த வாய்ப்ப குடுத்தே ஆகணும். ஏன்னா நாம ஒரு நன்மை பெற்றிருக்கிறோம். நம்ம கிடைச்ச நன்மை மத்தவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும். அதனால எல்லாரையும் இன்வைட் பண்றது நல்லது. இப்ப எப்படி கெஸ்ட் பிரிப்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டேன். இதுதான் பாயிண்ட் 2. நியூ கெஸ்ட் லிஸ்ட்ட எப்படி பிரிப்பேர் பண்றது? என்னென்ன கேட்டகரியில பிரிப்பேர் பண்ணணும்? அத எப்படி ஒரு டேபுலரா போட்டு மெயின்டெயின் பண்ணணும்? எல்லாம் சொல்லிட்டேனா? இப்போ எப்படி கெஸ்ட்ட இன்வைட் பண்றது? எப்படி கெஸ்ட்ட இன்வைட் பண்றது? ஒவ்வொரு கெஸ்ட்டும் ஒவ்வொரு மாரி இன்வைட் பண்ணுங்க. சரிங்களா? எல்லாரையும் ஒரே மாரி கூப்பிடாதீங்க. யாருக்கு என்ன வேணுமோ நம்ம கையில
இட்லி மாவு இருக்கு. இட்லி கேட்கறவங்களுக்கு இட்லி, தோசை கேட்கறவங்களுக்கு தோசை, ஊத்தாப்பம்னா ஊத்தாப்பம், ரோஸ்ட்னா ரோஸ்ட், குழி பணியாரம்னா குழி பணியாரம். அப்படிதான் மாவு ஒண்ணுதான். கரெக்ட்டா பிசினஸ் ஒண்ணுதான். என் மளிகை கடை வச்சிருக்கேன். மளிகை சாமான் இருந்தா நல்லா இருக்கும். ஓகே, இந்தா மளிகை சாமான். எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ், இந்தா நாப்கின், இந்தா ஃபுட் பேட்ச், ஸ்கின் அலர்ஜி, இந்தா ஃபுட் பேட்ச். எனக்கு Dress தான் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காலேஜ் படிக்கிறேன். ஓகே, இந்தா Dress பேக்கேஜ். நான் வந்து மிக்ஸி இது பண்ணிட்டு இருக்கேன். கிச்சன் அது என்னது ஹோட்டல் வச்சு நடத்துறேன். இந்தா உனக்கு மிக்ஸி அடிக்கடிக்கு தேவைப்படும். இந்த மிக்ஸி வச்சுக்கோ. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. அவ்வளவுதான். நான் பேக்கரி வச்சிருக்கேன். இந்தா உனக்கு மிக்ஸி தேவைப்படும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு. யாருக்கு என்ன தேவையோ அத குடுத்து இன்வைட் பண்ணுங்க. இப்போ ஒரு ரிலேட்டிவ எப்படி இன்வைட் பண்ணணும்? சும்மா நான் சொல்லித் தரேன். ரிலேட்டிவ் எப்படி இன்வைட் பண்ணணும்? அக்கா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, நான் ஒரு மளிகை கடை தொறந்தா, என்கிட்ட நீங்க மளிகை சாமான் வாங்குவீங்களா? மாட்டீங்களா? கண்டிப்பா வாங்குவோம்டி. கொண்டா ரூ. 6,500. இந்தா ப்ராடக்ட்ட புடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். என் கூடயே இருங்க. அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, என் கூடயே இருங்க. அப்படி சொல்லி நீங்க இன்வைட் பண்ணுங்க. முதல்ல அவங்க ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணட்டும். நம்ம மளிகை சாமான் பேக்கேஜ் தான் பொக்கிஷமான பேக்கேஜ். என்ன தெரியுமா? மளிகை பொருள் வருது. நம்ம யாக்கை பிராண்ட்ல உருவாக்கப்பட்ட ஆர்கானிக் சோப் எல்லாமே வருது. நம்மளுடைய நாப்கின் பேக்கேஜ் வருது. ஃபுட் பேட்சும் வருது. எனக்கு நெய்வேலில இருந்து ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, 62,000 ரூபாய் போட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட ஐடி. என்னம்மா பண்றீங்க? பிசினஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து பிசினஸ்ல ஜாயின் பண்ணது வந்து எனக்கு பாரமா இருக்கு. உங்கள சம்பாதிக்க வைக்கணும்ன்றது பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன பண்ணா உங்களுக்கு பிசினஸ் நடக்கும்? ஷாலினி, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல ஷாலினி. என் காலு கத்தி வச்சு கீறின மாதிரி கோடு கோடா போட்டு கால்ல இருந்து ரத்தமா ஊத்துச்சு. இன்னைக்கு இந்த ஃபுட் பேட்ச்னு ஒண்ணு குடுத்தீங்க. வாங்கும்போது எனக்கு தேவையில்ல. நான் எதுக்குப்பா இதை யூஸ் பண்ணும்? இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சேன். சரி, குடுத்துட்டாங்களே, வேற வழியிலேயே நான் அதை கால்ல ஒட்டினேன். 25 வருஷமா இருந்த என் ஸ்கின் அலர்ஜி இன்னைக்கு போயிடுச்சு. நான் வெறும் காலோட கிரிவலம் போறேன் ஷாலினி. என் கை பாத்தீங்கன்னா செதில் செதிலா கிடக்கும். கையில இருந்து தண்ணி தனியா வரும், ஸ்மெல் அடிக்கும். என் கையால யாரும் வாங்கி கூட எதையும் சாப்பிட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என் கை பாரு ஷாலினி, சூப்பரா இருக்கு. காட்டுறாங்கப்பா. அசந்து போயிட்டேன் நானு. அப்ப பாத்துக்கோங்க, நம்ம ப்ராடக்ட் ஒண்ணு ஒண்ணு பேசும்பா. ஒவ்வொரு ப்ராடக்ட் பேசும். நீங்க பேச வேண்டாம். எப்படி கூப்பிட்ட பாத்தீங்களா? ஃபேமிலி மெம்பர்ஸ், அவ்வளவுதான். ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டாச்சா? ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இன்வைட் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீங்க இன்வைட் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் ஒரு பிசினஸ் பண்றேன். என் கூட நிப்பியா நிக்க மாட்டியா? நான் என்ன பண்ணாலும் நீ கூட இருப்பல. நீ என்ன பண்ணாலும் நான் கூட இருப்பல. இப்ப நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். என் கூட நிப்பியா மாட்டியா? வா, கூட வா. அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். நம்பிக்கைதான். ஃபர்ஸ்ட் உங்க க்ளோஸ் சர்க்கிள் இன்வைட் பண்ணுங்க. நீங்க ஒரு வருமானத்தை சம்பாதிச்சு காட்டுங்க. அப்பதான் உலகம் உங்களை நம்பும். ஓகேவா? சோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தருக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து இன்வைட் பண்ணுங்க. இப்போ ஒரு அன்னோன் சர்க்கிள், ஒரு டீச்சர்ஸ போய் பாக்குறீங்க. எப்படி இன்வைட் பண்ணுவீங்க? மேம், ஒரு நாள் ஃபுல்லா இத பாருங்க. நான் ஒரு சூப்பரான ஆர்கானிக் நாப்கின் வச்சிருக்கிறேன் மேம். ஒரு நாள் ஃபுல்லா நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. அவங்க கஷ்டத்த நீங்க ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கே தெரியும் உங்க கஷ்டம் என்னன்னு. அத நீங்க உணர்ந்துட்டீங்கன்றத ரிமைண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் ஃபுல்லா நிக்கிறீங்க. இதேதான் போலீஸ். இதேதான் வந்து சிக்னல்ல நிக்கிற போலீஸ். இதேதான் ஒரு ஒரு ஸ்பெஷல் சைல்டு வச்சிருக்கிற ஒரு அம்மா. எல்லாருக்கும் இதே டயலாக் தான். இதே விஷயம் தான். ஏன்னா நம்மளும் எல்லாரும் அத உணர்ந்து பேசுறோம். நம்மள விட பெஸ்ட்டா பேசுறதுக்கு வேற யாராலும் முடியாது. அப்போ நீங்க சொல்லுங்க. அப்போ ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வெளிய இருக்கீங்க. நாள் ஃபுல்லா டிராவல்ல இருக்கீங்க. நாள் ஃபுல்லா வெயில்ல நிக்கிறீங்க. உங்களுக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்கு கூட வசதி இல்ல. எத்தன டிராபிக் போலீஸ் நிக்கிறாங்க தெரியுமா? எத்தன போலீஸ் வெளிய நிக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு சேஞ்ச் பண்ண கூட வழி இல்ல. அவ்ளோ எங்களுக்காக கஷ்டப்படுறீங்க. அப்போ இந்த ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்லாம உங்கள கடந்து போயிட்டேன்னா என் மனசு நல்லா தவிக்கும். இத யூஸ் பண்ணி பாருங்க. 2 பீஸ் சாம்பிள் குடுங்கப்பா. அப்படியே பேசிட்டு வந்துராதீங்க. 2 பீஸ் சாம்பிள் குடுங்க. ஆர்கானிக் நாப்கின் மேடம். ஒரு 10 லேயர் இருக்கு. இதுல ஆனியான் டெக்னாலஜி இருக்கு. கிருமி நாசினி 10 ஹவர் தாங்கும் மேடம். லீக் லாக் ப்ரொடெக்ஷன் வேற இருக்கு. நமக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காது. கத்தாழ ஜெல் இருக்கிறனால உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு போங்க. சூப்பரா பிசினஸ் வரலன்னா ஏன் திருப்பி இங்க 2:30 மீட்டிங்ல வந்து என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? அவ்வளவு கான்பிடென்டா நான் சொல்றேன். தேங்க்யூ. அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி எத்தனை ஸ்பெஷல் சைல்டு இருக்காங்க தெரியுமா? மனசுல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்பெஷல் சைல்டு குழந்தைங்க பாவம். தனக்கு என்ன நடக்குதுன்னே அதுங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா அதை மாத்திர ஆயாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும்,
அவங்களுக்கும் ஒரு ஒரு சகிப்புத்தன்மை தேவை. கரெக்ட்டுங்களா? அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் குடுக்கும்போது, அந்த குழந்தையும் நல்லா இருக்கும். சேஞ்ச் பண்ணி குடுக்குற ஆயாவோ, அம்மாவோ அவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ கண்டிப்பா அவங்களெல்லாம் குடுங்க. நான் ஒரு ஆளா அத்தன பேர தேட முடியாதுல்ல. நம்ம எல்லாம் சேர்ந்து தேடுனா கண்டிப்பா நெறைய பேரோட லைஃப சேஞ்ச் பண்ணலாம். சரிப்பா. அடுத்தது அரேஞ்ச் மீட்டிங்ஸ்ன்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அரேஞ்ச் மீட்டிங். மீட்டிங் எப்படி அரேஞ்ச் பண்றது? மீட்டிங்ஸ்ல நெறைய வகை இருக்குப்பா. அதுல ஒன் டு ஒன் பிரசன்டேஷன், ஹோம் மீட்டிங், அடுத்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங், மெகா ஷோ. இத்தனை விதமான மீட்டிங்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒன் டு ஒன் பிரசன்டேஷன் எப்படி எடுக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மீட்டிங்க்கு போறீங்க. வாட் எவர் மீட்டிங் பி. நீங்க ஹோம் மீட்டிங் போங்க, ஒன் டு ஒன்னுக்கு போங்க, எந்த மீட்டிங் வேணாலும் போங்க. ஃபர்ஸ்ட் ஆள் பாதி, ஆடை பாதி. அத மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க மக்களே. ஆள் பாதி, ஆடை பாதி. நீங்க போம்போது நீட் அண்ட் கிளீனா போங்க. நீங்க போம்போது ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கோட போங்க. எப்படி மேடம் ப்ரொஃபஷனல் லுக்? ஒண்ணும் இல்ல. துவைச்சு ட்ரெஸ் போடுவோம். அவ்வளவுதான். துவைச்சு ட்ரெஸ் போடுவோம். கிளீனா போட்டுட்டு போவோம். நம்ம எங்கன்னா வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு சுருண்டுட்டு கிடக்குற ட்ரெஸ்ஸ அப்படியே எடுத்து உதறி அப்படியே போட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அயர்ன் பண்ணி போடுங்க. இல்ல அயர்ன் பாக்ஸே இல்ல மேடம், மடிச்சு பெட்டி கீழே வைங்க. ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது பண்ணிதானே ஆகணும். பிசினஸ் பண்ணணும்னா. சோ அந்த மாதிரி உங்க ட்ரெஸ்ஸ நீட்டா போடுங்க. ஒரே ட்ரெஸ்ஸ 2 நாள் 3 நாள் போடாதீங்க. நீங்க பார்க்கலனாலும் உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கந்தலானாலும் துவைச்சு கட்டு, கசக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால வாஷ் பண்ணி ட்ரெஸ் போடுங்க. அடுத்தது நீங்க எங்கேயாவது ஹெல்மெட் போட்டு போயிடணும்னே டக்குன்னு ஹெல்மெட்ட கட்டிட்டு இதோ வந்துட்டேன்னு போயிடாதீங்க. தயவுசெய்து பார்க்குறவங்க பயந்துருவாங்க. அப்போ ஒரு செகண்ட் நில்லுங்க. கண்ணாடி வண்டி கண்ணாடி திருப்பி ஒரு தலைய வாருங்க. லைட்டா தலைய வாரிட்டு நீங்க போங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்கள சரி பண்ணிக்கோங்க. இன்னொன்னு எடுத்துன்னு போற பேக். அது ரொம்ப முக்கியம். நம்மளோட சேஞ்சஸ் தான் நம்மளுடைய பிசினஸ்ல நம்மள வளர்த்து விடுற ஒரு விஷயம். அப்போ எடுத்துன்னு போற பேக்க மஞ்ச பை தூக்கிட்டு கிடுகிடுன்னு போயிடாதீங்க. மஞ்ச பை தி பெஸ்ட். வெரி குட். ஐ ப்ரோமோட் மஞ்ச பை. பட் இந்த பிசினஸ்க்கு எப்படி தேவையோ அப்படி போங்க. ஓகேங்களா? அப்ப எதனா ஒரு பேக், நல்ல பேக்கா எடுத்துட்டு போங்க. அந்த பேக்ல என்ன எடுத்து வச்சுக்கணும்? மறக்காம ஒரு பேட் இருக்கணும். ஒரு 10 ஒயிட் ஷீட் இருக்கணும். பேப்பர் இருக்கணும். ஏன் தெரியுமா? பிரசன்டேஷன் குடுத்துட்டு அவங்க பிளான அவங்க கண்ணு முன்னாடி எழுதி அவங்க கையிலேயே குடுத்துட்டு வாங்க. சோ பேட் இருக்கணும், பேப்பர் இருக்கணும், நல்லா எழுதக்கூடிய பேனா 2 வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, இந்த பிசினஸ் பிளான் பத்தி ஏதாவது நீங்க ஒரு ஒரு பேம்ப்ளெட்டோ ஏதாவது ஒண்ணு போட்டு வச்சிருந்தீங்கன்னா, அதையும் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க. மறக்காம தண்ணி பாட்டில எடுத்து வச்சுக்கோங்க. சீப்பு மறந்துடாம எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கோங்க சீரியஸா. அது மட்டும் இல்ல, கர்ச்சீஃப் கண்டிப்பா இருக்கணும். ஒரு குட்டி டவலாவது வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா இவ்வளவு சொல்றேன்? நம்ம போற இடத்துல எல்லாம் தண்ணி குடுங்க, தண்ணி குடுங்க, தண்ணி குடுங்க. ஏன்? எடுத்துன்னு போக வேண்டியதுதானே? நம்ம எடுத்துன்னு போய் குடிச்சுப்போம். சமயத்துல தண்ணியே கிடைக்காது. இல்ல தண்ணி மாத்தி மாத்தி நம்ம வேலையே பேசிட்டே இருக்கிறோமா? தண்ணி வந்து மாத்தி மாத்தி குடிச்சா நமக்கு அஃபெக்ட் ஆயிடும் சமயத்துல. சோ வாட்டர் பாட்டில் கையில இருக்கிறது பெஸ்ட். ஓகேவா? சோ இந்த மாதிரி லிமிட்டா நல்ல மூட்டை மாடி தூக்கிட்டு போகாம லிமிட்டா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எடுத்துன்னு நீங்க போயிட்டு இறங்குனோனே தலைய வாரிட்டு, அதுக்கப்புறம் நீட்டா போங்க. The way you walk very important. The way you sit ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி போணும்? அப்படியே கூனி குறுகி பயந்து பயந்து உள்ள கூப்பிடுவாங்களா? மாட்டாங்களா? அப்படிலாம் போகாதீங்க. கெத்தா நடந்து போங்க. எவ்வளவு பெரிய சூப்பரான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். லட்சக்கணக்குல வாரம் வாரம் டர்ன் ஓவர் குடுக்கக்கூடிய பிசினஸ் பண்றோம். அப்போ எப்படி நீங்க போணும்? கெத்தா போங்க. கூட போயிட்டு உட்கார்ற விஷயம் எப்படின்னா, அத்தன கால் ஐ மீன் ஒரு கால் மேல இன்னொரு கால் போட்டு உட்காராதீங்க. ஓகேவா? சமயத்துல அது மரியாதை குறைவா நினைப்பாங்க. அது எதிர்த்தாப்புல இருக்கிற நம்மளுடைய கஸ்டமர இம்பாக்ட் பண்ணும். அப்ப என்ன பண்ணணும்? நார்மலா 2 கால வந்து ஃபுட்ல ஃப்ளோர்ல நல்லா அழுத்தி வச்சு உட்காருங்க. அப்படி உட்கார்ந்துட்டு விரல் மட்டும் அப்படி தூக்கிப்பாங்க. குதிக்கால மேல தூக்கிட்டு விரல மட்டும் இப்படி தூக்கி வச்சுட்டு சேர்ல கால வச்சுட்டு உட்கார்ந்துப்பாங்க. அது வந்து எதிர்த்தாப்புல உட்கார்றவங்களுக்கு வந்து அது ப்ரொஃபஷனல் லுக்கா இருக்காது. சோ கால் 2த்தையும் கீழ பதிய வச்சு உட்காருங்க. பார்த்து கண் பார்த்து பேசுங்க. ஐ டு ஐ கான்டாக்ட்ல பேசுங்க. ஐய தவிர எங்கேயுமே பார்க்க கூடாது. whomsoever be ஆப்போசிட் ஜெண்டர் நீங்க போனாலும் சரி, சேம் ஜெண்டர் போனாலும் சரி, ஐ டு ஐ பார்த்து பேசுங்க. அது பார்த்து பேசுறதுக்கு நமக்கு நிறைய கட்ஸ் வேணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கண்ணாடியை பத்தி ட்ரைனிங் எடுத்துக்கணும். 10 நிமிஷத்துக்கு மேல எழுத்தாப்புல உட்கார்ந்திருக்க ஐ பவர் ஜாஸ்தியா இருந்தா நீங்க பேசுற வார்த்தையை வளருவோம். நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு நினைப்போம். சீரியஸா நீங்களே பாருங்களேன். உங்க வீட்டுல 2 பேர் மாறி மாறி உட்கார்ந்து பேசி பாருங்களேன். யார் ரொம்ப நேரம் இன்னொருத்தவங்க கண்ணை பார்த்து பேசுறீங்கன்னு பேசி பாருங்களேன்.
யாரோட மைண்ட் பவர், வில் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்களாலதான் எழுத்தாப்புல இருக்கவங்க கண்ணை பார்த்து பேச முடியும். இல்ல அப்படின்னா அப்படியே ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம். அப்புறம் அப்படியே வேடிக்கை பார்ப்போம். அப்புறம் 2 நிமிஷம் பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம். இது வந்து ரியாலிட்டிங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கண்ண பார்த்து பேசுங்க. ஸ்ட்ராங்கா பேசுங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அது உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி பேசுங்க. அவங்களுக்காக பேசுங்க. எய்த்தாப்புல உட்கார்ந்திருக்கவங்களுக்காக பேசுங்க. அவங்க கஷ்டம் தீரணுன்றதுக்காக பேசுங்க. அவங்க கஷ்டத்தை உணர்ந்து பேசுங்க. ஓகேவா? 1 to 1 பிரசன்டேஷன் இப்படிலாம் குடுக்கணும். ஹோம் மீட்டிங் எல்லாமே இப்படிதான். இந்த ஹோம் மீட்டிங்ல மட்டும் ஒரு விஷயத்த சொல்லுவேன். என்ன தெரியுமா? ஹோம் மீட்டிங் போறீங்க அப்படின்னா, நீங்க குறுக்கே நெடுக்கி காஃபி டீயும், மிச்சர் தட்டியும், பிஸ்கெட்டையும் தூக்கிட்டு நடக்காதீங்க. ஒரு ஹோம் மீட்டிங்க்கு உங்க லீடர் வர்றாருன்னா, நல்லா ப்ரமோட் பண்ணி இன்வைட் பண்ணுங்க. செமையா ப்ரமோட் பண்ணுங்க. உங்களுக்காக தாங்க வராங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. காசு குடுத்தாலும் கிடைக்காத ஒரே விஷயம் டைமு. அந்த டைம ஒருத்தர் ஒதுக்கி வர்றாங்க. அந்த அளவுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ ஒருத்தங்க டைம ஒதுக்கி வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்னார் வராரு, எனக்கு நமக்காக வராரு, நமக்காகன்னு இந்த பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரொமோட் பண்ணுங்க. வரதுக்கு முன்னாடியே ப்ரொமோட் பண்ணுங்க. வந்த பிறகு ப்ரொமோட் பண்ணுங்க. ப்ரொமோட் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஏத்தாப்புல இருக்கவங்கள நீங்க உயர்த்தி பேசுறீங்களோ நீங்களும் சேர்ந்து உயர்ந்துகிட்டே போவீங்க. உங்களை அப்படி உயர்த்தி பேசுற 10 பேர் வருவாங்க. ஓகேவா? ப்ரொமோட் பண்ணி உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு வந்தோடனே உள்ள எத்தனை பேர் ஹோம் மீட்டிங்ல உட்காராங்களோ அத்தனை பேரோட நேம், போன் நம்பர் தவறாம வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அவர் வரத்துக்குள்ளேயே அந்த உங்களுடைய அப்ளைன் வரத்துக்குள்ளேயே அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த நேம், போன் நம்பரோட அந்த நோட்டை அவங்க கையில கொடுங்க. கொடுத்தோடனே அவர் பாப்பாங்க. ஓகே, லட்சுமி அம்மா போட்டிருக்கு. லட்சுமி அம்மா யாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் தான். சொல்லுங்கம்மா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவங்க அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். அதாவது அவங்களுக்கு வந்து நாப்கின் கிட் ஓகேவா, இவங்களுக்கு வந்து கிராசரி கிட் தேவையா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுக்காக தான் அந்த கொஸ்டின்ஸே அவங்க கேட்கறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இந்த காஃபி டீ குடுக்குறவங்க குறுக்கே நெடுக்கி நடக்காதீங்க. ஒண்ணு வரதுக்கு முன்னாடியே குடுத்துருங்க. இல்ல முடிச்ச பிறகுதான் குடுக்கணும். என்னோட அட்வைஸ் என்னன்னா முடிச்ச பிறகு குடுக்கறது. வந்தோடனே ஒரு வார்ம் ட்ரிங்க் ஏதாவது ஒண்ணு கொடுங்க. அது ஓகே. முடிச்ச பிறகு காஃபி, டீ ஃபீட்பேக் செஷன்ல தான் குடுக்கணும். ஏன்னா மீட்டிங் முடிஞ்சோனே எல்லாம் குடுக்குறேன்னு ஏஞ்சி ஓடி போயிடுவாங்க. அந்த நேரம் ஒரு காஃபி, ஒரு ஸ்வீட், ஒரு மிக்சரோ இல்ல ஒரு பிஸ்கெட்டோ குடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 2 நிமிஷம் உட்காருவாங்க. அந்த 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம அப்ளைன் வந்து ஃபீட்பேக் வாங்கிட்டு இதுல எத்தனை பேர் ஜாயின் பண்ணுவாங்க, எத்தனை பேர் ஃபாலோ அப்ல வைக்கணும்ன்றத கிளியரா சொல்லிடுவாங்க. சோ அத வந்து கொஞ்சம் நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி BOM வைக்கிறோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. யார் ஹோஸ்ட் பண்ணீங்க சார்? நான் ஹோஸ்ட் பண்றேன் சார். நான் வந்து உங்களுக்கு வரவங்களுக்கு வந்து போன் நம்பர் எல்லாம் வாங்குறேன் சார். BOM எப்போம்ல எங்கேயாவது காமன் ஃபோரம்ல வரவங்க அத்தனை பேரும் நேம், போன் நம்பர் எழுதிட்டு தான் நம்ம இடத்த கிராஸ் பண்ணி அந்த என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணி உள்ள போகணும். அப்போ என்ட்ரன்ஸ்லயே வெல்கம் நோட் வச்சுட்டு ஒருத்தங்க நின்றணும். என்ன அந்த வெல்கம் நோட்ல எழுதணும்? நேமு, போன் நம்பர், யாரு ரெஃபர் பண்ணாங்க அது மட்டும் எழுதினா கூட போதும். யார் ரெஃபர் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே அப்ளைன்ஸ் வந்து பார்த்து அதை தெரிஞ்சுப்பாங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. BOMல என்ன நம்ம மெயினா பார்க்கணும்? நம்ம ஆட்கள் எல்லாம் புதுசா வந்தவங்கள முன்னாடி விட்டுருங்க. நம்ம ஆட்கள் வந்து கொஞ்சம் சைட்ல, நடுவுல, பின்னாடி அப்படி மிக்ஸ் அண்ட் மேட்சா உட்காந்துக்கலாம். ஓகேவா? நமக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி விட்டுருங்க புது ஆட்களை. அப்பதான் அவங்க நல்லா லிசன் பண்ணுவாங்க. பக்கத்துல இருந்து பாப்பாங்க. நம்மளே ஒரு 10 பேர் முன்னாடி போய் உட்காந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் சைன் பண்ணவங்க எல்லாம் உட்கார வச்சிட்டீங்கன்னா கெஸ்ட்டுக்கு என்ன வேல்யூ? கெஸ்ட் ஒரு சில விஷயத்த முன்னாடி ரோல உட்கார்ந்து பார்க்கணும், புரிஞ்சுக்கணும், அவங்க தைரியமா கேட்கணும். அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா சூப்பரா பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த வழி வகைகள்லாம் நீங்க தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். இவங்க டீம் அவங்க டீம் எல்லாம் பார்க்க கூடாது. BOMக்கு உள்ள வராங்களா உடனே இன்முகத்தோடு வெல்கம் பண்ணுங்க. வாங்க மேடம் வாங்க, யார் நீங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க, அங்க உட்காருங்க அப்படின்னு எல்லாரையும் கவனிங்க. இவங்க நம்ம டீம் இல்ல, இவங்க நம்ம கெஸ்ட் இல்ல அப்படின்னு விட்டு போயிடாதீங்க. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உங்க பிள்ளை தானா வளரும். கவலைப்படாதீங்க. ஓகேவா? அந்த மாதிரி BOMல சூப்பரா நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அதே மாதிரி பிரசன்டேஷன் தெளிவாயிடுங்க. அதே மாதிரி மெகா ஷோஸ் மீட்டிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ புரிய வச்சு மெகா ஷோஸ் மிஸ் பண்ணாம கூட்டிட்டு வாங்க. 2 ஐடியா, 4 ஐடியா, 10 ஐடியா ஆஃபர் அச்சீவ் பண்ண வச்சு மெகா ஷோஸ மிஸ் பண்ணாம கூட்டிட்டு வாங்க. ஏன்னா எப்பயுமே பிக் விஷன் அப்படின்னா நம்ம மைண்ட ஓபன் அப் பண்ணும். எதுக்காக டூருக்கு கூட்டு போறோம், எதுக்காக வெளியில எல்லாம் கூட்டு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்லயே நம்ம ஒரு டபுள் பெட்ரூம் வீடு இருப்போம், இல்ல சிங்கிள் பெட்ரூம் வீடு இருப்போம், 10க்கு 10 ரூம்லயே இருந்துட்டு இருப்போமா. ஒரு
ஹோட்டல்ல போய் தங்குறோம், ஒரு ரிசார்ட்ல போய் தங்குறோம். அப்ப நம்ம மைண்ட் ஓப்பன் ஆகும். வாவ்! இந்த பாத்ரூம் இவ்வளவு பெருசா இருக்கே, இந்த ரூம் இவ்வளவு பெருசா இருக்கே, நாமளும் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், இந்த இடத்துல தங்கணும், இந்த மாதிரி நம்ம வீடு இருக்கணும் நினைச்சாலே போதுங்க. மைண்ட் நினைச்சாலே போதும், அது நடந்துரும். அந்த நினைக்க வைக்கிறது தான் ஒரு கஷ்டம். நிறைய பேர் நினைக்க மாட்டாங்க, நம்ம நினைக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? அதுதான் அந்த மெகா ஷோஸ் பண்ணுது. கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான் உங்க வேலை. அந்த மைண்ட நினைக்க வைக்கிற வேலையெல்லாம் நம்ம ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றவங்களா பேசுறாங்க இல்லையா, அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மைண்ட் வந்து பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஸ்பீட யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்களாலேயும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஓடினே இருக்கும் அந்த வண்டி. ஓகேவா? சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வீட்டுக்கு ஹோம் மீட்டிங் வந்துட்டாங்க, பேசிட்டு போயிட்டாங்க. பேசணும்னே டப்புன்னு காசு கொடுத்துருவாங்களா என்ன? இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஹோம் மீட்டிங் போகும்போது நாப்கின் கிட்ட ஒரு கிட்ட கையில தூக்கினே போங்க. எல்லாரும் 3 ஐடிக்கு குறைவா போடுறதே கிடையாது. யார் வீட்டுக்கு மீட்டிங் போறீங்களோ அவங்க வீட்டார 3 ஐடி நாப்கின் போட்டு அவங்க 3த்தையும் ஆர்டர் போடுன்னு சொல்லுங்க. ஆர்டர் போட வைங்க. ஆர்டர் போட்டு 2 கிட் அவங்க வீட்லயே இருக்கும். தூக்கின்னு போய் மீட்டிங் நேரத்துல முன்னாடி வச்சிருங்க. பாருங்க, இன்னைக்கு சைன் பண்றவங்களுக்கு கையோட பொருள். சைன் பண்ணா கையோட பொருள். நான் 2 பேக்கேஜ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கையோட கொடுத்துட்டு உங்க ஐடியில போட்டு அப்புறம் நான் எடுத்துப்பேன். தெளிவா சொல்லிடுங்க. அப்புறம் அதை வர கொடுக்காம விட்டுற போறாங்க. ஓகேவா? அப்படி சொல்லி எடுங்க. உங்களுக்கு சீக்கிரமா ஐடி சைன் ஆகும். இது எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. நான் வந்து மளிகை சாமானியா கார்ல போட்டு 3 மளிகை சாமான் நெய்வேலிக்கு தூக்கிட்டு போயிட்டேன். அப்படியே நான் டெமோ கொடுக்கும் போது மளிகை பொருள் எடுத்து அப்படியே டேபிள் மேல விரிச்சு வச்சிட்டேன். அந்த லீடரு நான் நினைக்க, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 15 ஐடியில வந்து 4 பேரை 15 ஐடியில கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல டைமண்ட் டைரக்டர் முடிச்சு கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆகி 1,08,000 என்னவோ சம்பாதிச்சாங்க அந்த லீடர். பேர் விஜயலட்சுமி, நெய்வேலி. அவங்க வீட்டுல நான் இப்படிதான் பண்ணேன். வேற மளிகை சாமான் பேக்கேஜை தூக்கிட்டு போய் அப்படியே கடை பரப்பி வச்சுட்டேன். நீங்க வந்து நீங்க கொடுத்த காசுக்கு இந்த பொருள், இந்த பிரிக்காத பேக்கெட் ஒண்ணு இருக்கு, பிரிச்ச பேக்கெட்டும் கண்ணுக்கு எதிர்க்க உங்க நேரம் தான் பிரிச்ச, அப்படியே டப்பால போட்டு கொடுத்து எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாலோ வித்தின் 48 ஹவர்ஸ். 48 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். யாரா இருந்தாலும் சரி, அவங்கள 48 ஹவர்ஸ்க்குள்ள ஃபாலோ பண்ணணும். ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி எழுதி வச்சுக்கோங்க. ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. அப்போ நம்ம சொன்ன விஷயம் 20 நிமிஷத்துக்கு மேல ஞாபகமே இருக்காது. இப்ப இந்த மீட்டிங் முடிச்சுட்டு போன பிறகு கேளுங்களேன், நிறைய பேருக்கு மறந்துடும். நிறைய விஷயம் மறந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ வந்து நேர்ல பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாலோ அப்ப போன்ல தான் பண்ணுவேன். அப்ப கொரோனா டைம். இப்ப நேர்ல பண்ணுங்க. நேர்ல போயிடுங்க. அந்த வழியா வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாம் வந்தேன். நேத்து சொல்லிட்டு போனேன் மேடம், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சரி எப்ப ஜாயின் பண்ணலாம்னு இருக்கீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாலோ அப்ல கரெக்டா இருங்க. அப்பதான் வந்து நமக்கு சீக்கிரம் ஐடி சைன் அப் ஆகும். அவங்க அப்படியே யோசிப்பாங்க. அது வந்து அவங்க ஒருத்தங்க எப்படி சொன்னாங்க, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பேர் அவங்களை குழப்பி விட்டுட்டு போயிருப்பாங்க. ஏன் மேடம், ஏன் தயங்குறீங்க, என்ன ரீசன் என்ன தெரிஞ்சுக்கலாமா, அப்படி கேளுங்க. தன்மையா கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. இல்ல இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமோ, கேட்டா தானே நம்ம சொல்ல முடியும். கேட்காம அவங்களா மைண்ட்ல வச்சுக்கிட்டு வேணாம்னு சொல்லிடுவாங்க. யாராவது ஒருத்தவங்க நோ சொன்னா ஒய் கேளுங்க. சரியா? அந்த ஒய்ய தன்மையா கேளுங்க. அந்த ஒய்க்குரிய ஆன்சரை கரெக்டா நீங்க தெளிவுபடுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 4 ஹவர் டெய்லி ஒர்க் பண்ணுங்க. குறைஞ்சது 4 ஹவராவது ஒர்க் பண்ணணும். எங்கேயோ போய் மத்த கம்பெனில போய் நான் சொன்ன அந்த கணக்கு மாதிரி ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு 25,000 சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 960 ரூபாய். அந்த 960 ரூபாய்க்காக நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனா இங்க 4 ஹவர் தாங்க. 4 ஹவர் நீங்க வேலை பார்க்கணும். உங்களை மாதிரி நான் 10 பேரை வேலை பார்க்க வைக்கணும். 3,840 ரூபாய் உங்க வருமானம். 1 டே இன்கம். அப்ப பாத்துக்கோங்க. நம்ம செய்யற வேலையை நம்ம டீமையும் செய்ய வைக்கணும். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நாம செய்யணும். நம்ம செஞ்சாதான் நம்ம குழந்தைங்க செய்யும். நாமளே வெளியே போல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானே எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் தான். நான் ஐடி ஃபீல்ட்ல இருந்தேன். நான் வெளியவே போல. நான் ஜாயின் பண்ண அத்தனையும் வெளியே போக மாட்டாங்க. யாரும் ஃபீல்ட் ஒர்க் பண்ண மாட்டாங்க. கம்முன்னு வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்து என்ன மாதிரியே போன்லயே பிசினஸ் பண்ணாங்க. ஆனா அப்ப கொரோனா டைம். அப்ப கூட சூப்பரா போச்சு பிசினஸ். ஏன்னா அது ஏதோ ஒரு நல்ல விஷயம் போல இருக்கு. ஆக்சிஸ்க்கு என்னைய புடிச்சிச்சு போல இருக்கு. அதனால என் பிசினஸ் நல்ல பிசினஸ் தான் போச்சு. ஆனா நான் எப்ப வெளியே போக ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் தான் என் டீம் பல பேர் எனக்கு ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் கிடைச்சாங்க. ஃபீல்ட் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் கிடைச்சாங்க. அப்படி சொல்லணும். இன்னைக்கு ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஃபீல்ட் ஒர்க் பார்ட்னர்ஸ். ஃபீல்ட் ஒர்க் தான் நமக்கு வந்து பெரிய லெவல்ல இன்கம் ஈல்ட் பண்ணி கொடுக்கும். ஃபீல்ட் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. சோ
4 ஹவர் ஒர்க் பண்ணியே ஆகணும். அடுத்தது ஆபீஸ் விசிட். ஆபீஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே கோயில், சர்ச்சு, மசூதி மாதிரி எல்லாரும் ஆபீஸ வாரத்துக்கு 1 நாள், 2 நாள், 3 நாள், எத்தனை நாள் முடியுமோ விசிட் பண்ணிட்டே இருங்க. விசிட் பண்ணிட்டே இருங்க. ஆபீஸ் விசிட் பண்ணுங்க. அப்பதான் அங்க ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன் நம்ம கோயிலுக்கு போறோம்? கோயிலுக்கு போனா எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லதை நினைப்பாங்க. நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. மத்தவங்க ஒருத்தவங்களுக்காக மாத்தி மாத்தி பிரேயர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரிதான் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா எல்லாரும் சம்பாதிக்கணும். எல்லாரையும் சம்பாதிக்க வைக்கணும்ன்ற ஒரு வைப்ரேஷன் தான் அங்க மெயினா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழணும், வாழ வைக்கணும்ன்ற வைப்ரேஷன் இருக்கும். அதனால கண்டிப்பா ஆபீஸ்க்கு ரெகுலரா நீங்க விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லா மீட்டிங்ஸும் அட்டென்ட் பண்ணுங்க. எல்லா மீட்டிங்ஸும் அட்டென்ட் பண்ணுங்க. ஆரம்ப டைம்ல பாத்தீங்கன்னா நான் மீட்டிங்ஸே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஆபீஸ் இருக்கு, ஆபீஸ் இருக்கு, ஆபீஸ் இருக்கு. என்னோட அப்ளைன் ஏஞ்சல் வந்து தனியாவே போய் பறந்து போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. மீட்டிங்கே அட்டென்ட் பண்ண மாட்டேன். அப்போ பாத்தீங்க அப்படின்னா திரும்பி பார்த்தா என் டீம்ல ஒருத்தர் கூட மீட்டிங் அட்டென்ட் பண்றது இல்லைங்க. அப்போ கரெக்ஷன் எங்க பண்ணணும்? என்கிட்ட பண்ணணும். என்ன நடந்தாலும் என் பிசினஸ்க்கு நான் பொறுப்பு. என் அப்ளைன் கரெக்டா தான் இருந்தாங்க. நான் சரியில்லை அப்போ. அப்புறம் நான் எல்லாத்தையும் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நான் எந்த மீட்டிங் போனாலும் குறைஞ்சது ஒரு 25, 30 பேராவது கூட்டிட்டு போவேன். பட் இந்த 10வது கவுண்ட். பட் வந்து அத்தனை பேர் வருவாங்க. மினிமம் ஓகேவா? சோ அந்த மாதிரி நீங்க உங்கள்ட்ட மாற்றத்தை உருவாக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வருவாங்க. மீட்டிங்ஸ் மட்டும் தான் நம்மள வளர்க்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா நான் நிறைய சொல்லி கொடுக்கவே வேணாம் என் டீமுக்கு. மீட்டிங் போய் உட்கார வச்சிரும்ல. நான் என்ன கத்துக்கிறேனோ பேரலா அவங்களும் கத்துக்கிறாங்க. அப்ப என் வேலை கொஞ்சம் மிச்சமாயிடுதுல. அதனால மீட்டிங்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க அப்ளைன்ட்ட டெய்லி பேசிடுங்க. அப்ளைன்ட்ட டெய்லி பேசிடுங்க. சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா? எங்க அப்ளைன் மென்டார் கைடு எங்களுடைய ஸ்பெஷல் பர்சன் அன்புக்குரிய அண்ணன் டாக்டர் தணிகவேல் சார். அவர் வந்து டெய்லி என்கிட்ட சொல்றதுதான், சாப்பிட்டியா தூங்கியாவான்னு கேட்டுருமா, அதுக்காக போன் பண்ணிடு அப்படின்னுவாரு. அந்த மாதிரி அதுக்காவது பேசிடுங்க. சாப்பிட்டீங்களா சார், தூங்குனீங்களா அப்படின்ற மாதிரி அதுக்காவது பேசுங்க. பேசிடுங்க. ஓகேவா? எங்க டீமோடய நாங்க டெய்லி பேசிடுவோம். எல்லாரும் பேசிடுவோம் எங்க டீம்ல. இப்ப நான் என்னெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேனோ அது அத்தனையும் நான் ஃபாலோ பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃப்ரம் த ஹார்ட் தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? கண்டிப்பா அப்ளைன்ட்டு பேசுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, சந்தோஷமான விஷயத்த உங்க லைஃப் லைன் கூட ஜாலியா ஷேர் பண்ணுங்க. உங்க மனசு வலிக்குது, கஷ்டமா இருக்கு, யாராவது வார்த்தையால உங்களை புண்படுத்திட்டாங்க, இல்ல உங்களுக்கே ஏதோ டிமோட்டிவேஷன் ஆகுது, நெகட்டிவா ஆகுறீங்க, இந்த எல்லா விஷயத்தையும் அப்ளைன்ட்ட மட்டும் தான் பேசணும். ஓகேவா? ஏன்னா குழந்தைங்க நீங்க வந்து உங்க லைஃப் லைன்ஸ் எல்லாரும் உங்களுக்கு குழந்தைங்க. அப்ளைன் பேரண்ட்ஸ் மாதிரி குழந்தைங்கள்ட்ட போய் எனக்கு இந்த கஷ்டம், அந்த கஷ்டம், அந்த கஷ்டம்னா குழந்தைங்க என்ன பண்ணும்? உங்க கூட சேர்ந்து அதுவும் கஷ்டம், கஷ்டம், கஷ்டம் தான் சொல்லும். அதே அப்பா அம்மாட்ட சொன்னா அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கான வழி சொல்லுவாங்க. அதனால ஹாப்பினஸ் லைஃப் லைன்ட்ட கொடுங்க. உங்களுடைய பாரங்களை அப்ளைன்ட்ட கொடுங்க. அவங்க மட்டும் தான் அதை சரி பண்ணக்கூடிய டாக்டர். அடுத்து பாத்தீங்கன்னா வீக்லி ரிப்போர்ட் அனுப்புங்க. நம்ம இலக்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம்? இந்த வாரம் என் வருமானம் என்னவா இருக்கணும்? நான் என்ன பண்ணணும்? என் டீமுக்கு நான் என்ன சம்பாதிச்சு குடுக்கணும்? அவங்களை எப்படி சம்பாதிக்க வைக்கணும்? அப்படின்னு நிறைய விஷயத்த நியமிக்க கூடியது இந்த ரிப்போர்ட். வாரம் வாரம் திங்கட்கிழமை நைட்டு 12 மணிக்கு கட் ஆஃப் முடியுது. திங்கட்கிழமை நைட்டு 12 மணிக்கே நீங்க அனுப்பிச்சிட்டு தூங்குங்க. இல்ல அப்படின்னா 10 மணிக்கே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. ஏன் அப்படின்னா நம்ம பயணம் எதை நோக்கி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும். அதே மாதிரி கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணணும். வேலை பார்த்துட்டே இருக்கணும். ஒரு நாள் பாக்குறது, அப்புறம் ஒரு மாசம் விடுறது, ஒரு வாரம் பிரேக் விடுறது, அப்புறம் 2 நாள் ஃபீல்ட் ஒர்க் போடுறது, 3 நாள் வீட்டுல இருக்கிறது. அப்படி பண்ணா நம்ம பிசினஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாத்துக்கோங்க. நீங்க ஒரு நாளைக்கு 2 ஹவர் தான் வேலை பார்ப்பீங்களா? அந்த 2 ஹவரை டெய்லி பண்ணிடுங்க. 2 ஹவர் ஃபீல்ட் ஒர்க் டெய்லி பண்ணிடுங்க. சரிங்களா? 2 ஹவர் நான் வீட்ல இருந்து பார்ப்பேன். ஓகே. 2 ஹவர் வீட்ல இருந்து ஃபாலோ அப், 2 ஹவர் ஃபீல்ட் ஒர்க். அத கன்சிஸ்டன்டா பண்ணிடுங்க. எதை பண்றீங்களோ அதை சிறப்பா பண்ணுங்க. அதை தொடர்ந்து பண்ணுங்க. அப்பதான் இந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம என்ன பண்றோமோ நம்ம டீமை பண்ண வைக்கணும். இந்த பிசினஸ்ல பெரிய லெவல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் மிஸ் ஆவறது, விட்டுட்டு வெளியே போறது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இந்த டூப்ளிகேஷன் கரெக்டா நடக்காதனாலதான். அப்போ நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை கத்து கொடுங்க. நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணீங்கன்னா அவங்களை அட்டென்ட் பண்ண வைங்க. நீங்க ஜூம் மீட்டிங் போறீங்களா இல்ல நேர்ல மீட்டிங் போறீங்களா அவங்களும் வர வைங்க.
இதுக்கு இந்த டூப்ளிகேஷனுக்கு ஒரு சின்ன சாவி ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? அந்த சாவி எனக்கு தெரியும். இந்த டூப்ளிகேஷனுக்கு சின்ன சாவி என்ன அப்படின்னா, அன்பு. அன்பு தான் அந்த சாவி. அஃபெக்ஷன். எல்லார் மேலயும் பாசத்த காட்டுங்க. அதுதான் அந்த சாவி. திறவுகோல் அதுதான். யாரையும் அதட்டி எந்த வேலையும் செய்ய வைக்க முடியாது. அன்பால மட்டும் தான் எல்லா விஷயத்தையும் சரி பார்க்க முடியும். அப்போ அன்பா சொல்லுங்க. அம்மா நீ வந்தன்னா நீ ஜெயிப்ப. நீ வந்தன்னா சாதிப்ப. நீ வந்தன்னா கத்துப்ப. அப்பதாம்மா பண்ண முடியும். நீ செய்யுமா. நான் இருக்கேன் உன் கூட. நான் உனக்கு துணையா இருக்கேன். அப்படின்னு சொல்லி இது ரொம்ப முக்கியமான மீட்டிங். வந்தாதான் கத்துக்க முடியும். நீ கத்துக் குடுக்க முடியும். உன்னைய நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்க. அப்போ நீ கத்துக்கணும். அப்படின்னு சொல்லி அவங்கள கத்துக் குடுக்கணும், கத்துக்கணும், கத்துக் குடுக்கணும். அதுக்கு அன்பா சொல்லி வர வைங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்தீங்களா? நீ உங்க வீட்ல டூப்ளிகேஷன் உங்க ஹோம் மீட்டிங் நடந்ததா? அந்த ஹோம் மீட்டிங்ல இருந்து பொறந்த குழந்தை இதுதானா? அவங்க வீட்ல ஒரு ஹோம் மீட்டிங் வைங்க. அதாவது எல்லாரும் ஒரே தெருவுல கூட இருப்பாங்க. ஆனா பக்கத்து பக்கத்துல இருப்பாங்க. ம். எல்லாரும் ஒரே தெருவுல இருப்பாங்க. ஆனா பக்கத்து பக்கத்துல இருப்பாங்க. அதே ஹோம் மீட்டிங்க்கு எல்லாரும் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்ல ஹோம் மீட்டிங் வைங்க. ஏன் தெரியுமா? அவங்க ஊர்ல இருந்து புதுசா 2 பேர கூப்பிடுவாங்க. இல்ல பக்கத்து ஏரியாவுல இருந்து 2 பேர புதுசா கூப்பிடுவாங்க. எதா வேணாலும் பண்ணட்டும். அவங்க அத யோசிப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் குடுங்க. ஓகேவா? டூப்ளிகேஷன். ஃபைனலி பிலீஃப். நம்புங்கங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள நீங்க நம்புங்க. யார நம்பி பிசினஸ் பண்ண வேணாம். உங்கள நீங்க நம்புங்க. நீங்க இருக்கீங்க. உங்க அப்லைன் இருக்கலாம், லைஃப் லைன் இருக்கலாம், இல்லாம போகலாம். யார் வேணாலும் வரலாம், போலாம். ஆனா நீங்க, நீங்க தான். உங்கள நீங்க நம்புங்க. இந்த பிசினஸ நான் கண்டிப்பா சிறப்பா செய்வேன். இந்த பிசினஸ சிறப்பா செய்யறதுக்கு அந்த நம்பிக்கைக்கு துணையா இருக்க போறது காட், யுனிவர்சல் எனர்ஜி, லா ஆஃப் அட்ராக்ஷன், பவர், கடவுள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு துணையா இருக்க போறது அந்த ஹெவன்லி பவர். அப்புறம் உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை. அதுக்கப்புறம் கம்பெனி மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைங்க. அது ரொம்ப முக்கியம். என் கம்பெனி எனக்காக செய்யும். என் கம்பெனில இருக்க எங்க எம்டி, சிஇஓ எனக்காக யோசிக்கிறாங்க. என் ஃபவுண்டர் டைரக்டர், விபிஸ் எனக்காக யோசிக்கிறாங்க. அப்படின்னு அவங்க மேல ஸ்ட்ராங்கஸ்ட் பிலீஃப் வைங்க. கண்டிப்பா வைங்க. ஏன்னா அவங்க வந்து நமக்காக தான் யோசிக்கிறாங்க. நமக்காக தான் சிந்திக்கிறாங்க. என்ன பண்ணா இந்த நியூ இயர்ல இருந்து இத்தனை பேரோட லைஃப் மாறும் அப்படின்னு நமக்காக ஒண்ணு ஒண்ணு சிந்திச்சு செய்யறாங்க. நான் சொன்னேன்ல அந்த கடிகாரம் சும்மாலாம் சொல்லங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு ஃபவுண்டர் டைரக்டரும் அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இவங்கலாம் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. எதுக்குப்பா இவங்கலாம் இப்படி வேலை பார்க்கறாங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம டான் பாஸ்கர் சார்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் எவ்வளவு நேரம் வேலை பார்க்கறாருன்னே தெரியல. ஒரு ஒரு 18 ஹவர்ஸ், 19 ஹவர்ஸ் வேலை பார்ப்பாரு போல இருக்கு. அவருக்கு அந்த அளவுக்கு பார்க்கணுமான்ற அவசியம் கூட இல்ல. ஆனா அவர் பார்க்கிறாரு. ஏன்? நம்பி வந்தவங்கள சம்பாதிக்க வைக்கணும். ஒவ்வொருத்தரையும் சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்னு. இந்த மாரி ஒரு எண்ணம் வெளி உலகத்துல எந்த கம்பெனிலயும் இல்லங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிலீஃப நீங்க உங்க மேல, கடவுள் மேல, உங்களுடைய அப்லைன் மேல, உங்க கம்பெனி மேல, ஃபவுண்டர் டைரக்டர், விபிஸ் மேல, கடைசியா உங்க லைஃப் லைன் மேல, உங்க ஃபேமிலி மேல கூட வைங்க. உங்க ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா இந்த பிசினஸ் சூப்பரா பண்ண முடியாது. சோ இதுதான் நம்ம வாழ்க்கைக்கான ஸ்டெப் டு சக்சஸ் அப்படின்னு நான் வந்து இந்த வருடத்துல உங்களுக்காக சொல்லி தலைமுறை தனை நீ வழி நடத்தினாய் நானும் வருவேன் தனி ஒருவனாய் உள்ளும் படையெடுப்பேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சொன்னேன் இல்லைங்களா முதல்லயே. ஸோ மேமுடைய ஸ்பீச் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கான வாய்ப்புகள் இங்க. மேக்லா மேம் நீங்க பேசலாம் மேம். உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கேன். வெல்கம் மேம். குட் ஈவினிங் மேம். வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? ஆடியபிளா இருக்குங்க மேம். பேசலாம். ஓகே. ஹாய் கைஸ், எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் பிரேமலதா மேம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ மேம், உங்களுக்கு வாழ்த்துக்களும் கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து பாத்தீங்கன்னா நானே சொல்லியிருக்கேன் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்மளுடைய லீடர்ஸ் கிட்ட, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வருடத்துல முதல் நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாலினி மேமுடைய செக்ஷன் நான் நிச்சயமா நான் வந்துட்டு அவங்களுடைய செக்ஷனை தான் அட்டன் பண்ணணும் எல்லாருமே அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா திங்க் பண்ணி வச்சிருந்தேன்.
ஸோ அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா 2 o'clock தான் வந்து கால் பண்ணி மேம் ஸ்டெப் டு சக்சஸ் நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேட்டேன். ஓகேன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்லாட்டே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எனக்கே தெரியாம ஷாலினி மேமுடைய செக்ஷன் தான் நான் கேட்கணும் அப்படின்னு இருந்து அவங்களோட செக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைடும் அவ்வளோ அழகா நமக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஹோம் மீட்டிங் எப்படி போகணும் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவ்வளோ பெர்ஃபெக்ட்ங்க. ஸோ அந்த மாதிரி போனா நம்மளுடைய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட நல்லபடியா கொண்டு போகலாம். எப்படி எல்லாம் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி ஷாலினி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேகா மேம். நிறைய பேர் அண்ட்ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்களே. ஓகே, ஸ்ரீமதி மேம் உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன். Thank you for the opportunity. Happy New Year to all. Excellent hosting. நீங்க பேசும்போதே நல்லா எக்ஸலண்டா பவர்ஃபுல்லா பேசுனீங்க. அதுக்கு ஹைலைட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உமன்ஸ் கனெக்டோட ஃபவுண்டர் ஷாலினி மேடமோட ப்ரெசன்டேஷன்றதை விட ஒரு எக்ஸலண்ட் ட்ரைனிங்னு சொல்லலாம். ட்ரைனிங் ப்ளஸ் ப்ரெசன்டேஷன் ரெண்டுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்லைடும் அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸோட கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அட்டன் பண்ணவங்க எல்லாருமே பிளஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நியூ இயர்ல அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு செய்யும் போது சர்வ நிச்சயமா உள்ள எல்லாருமே அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ, சூப்பர். பிரீதா மேம் உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம் மேம். ஸோ மேம் வந்து டிஃப்ரெண்டான ஸ்லைட்ல பேசினாங்க, சூப்பரா இருந்துச்சு. மேம் நீங்க பேசலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே விஷ் ஹாப்பி நியூ இயர். உங்களுடைய ஹோஸ்டிங் சூப்பரா இருக்கும் மேம். வாழ்த்துக்கள் மேம். நெக்ஸ்ட் ஷாலினி மேமோட ஸ்டெப் டு சக்சஸ். ஷாலினி மேமோடைய வாய்ஸ் ஏதோ ஒரு மிராக்கல் மேஜிக் தான் இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த மிராக்கலும் மேஜிக்கும் என்னுடைய வாய்ஸ்லயும் வர வைக்கிறேன் சர்வ நிச்சயமா. அதே மாதிரி தான் மேம் சொன்ன ஒரு ஹோம் மீட்டிங்ல நம்ம எப்படி பேக்ல என்னென்ன வச்சுன்னு போனோம், பேகை நம்ம எப்படி எடுத்துன்னு போனோம், அந்த ஹேண்ட் பேக்கை எப்படி ஃபாலோ பண்ணோம், இந்த கவரு பேகு பை இதெல்லாம் யூஸ் பண்ணாம நம்மளுக்கான ஒரு பிராண்டை நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா நம்ம போகும்போது நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கான இவங்க கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ்ல தான் இருக்காங்கன்ற தோணணும். ஸோ மேம் சொன்ன விஷயம் அது சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் விசிட் நிறைய விஷயம் இருக்கு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் நான் பிளான் கொடுத்த போன வருஷம் பிளான் கொடுத்த அத்தனை பேருமே வராதவங்க கூட இந்த வாட்டி வந்திருக்காங்க, ஆக்டிவேட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நான் ஆயிரக்கணக்குலயும் லட்சக்கணக்குலயும் கோடிக்கணக்குலயும் சம்பாதிக்க வைக்குவேன். தேங்க்யூ மேம். வாய்ப்புக்கு நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பர். எல்லாரும் அழகா ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஸ்டார்ட். சரண்யா மேம் உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கோர் லீடர்ஸ் அவங்களுக்கு access. மேம் தேங்க் யூ so much வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கோர் லீடர் அவங்களுக்குலாம் access கொடுங்க. EDCக்கு லாஸ்டா கொடுங்க. எஸ் மேம். ஓகே மேம். பேசலாம் மேம். சரண்யா மேம் பேசலாம். ஓகே மேம். ஓகே தேங்க்யூ மேம். நான் என்னோட டீம்ல வந்து இன்னைக்கு நான் கால் பண்ணி ஒருத்தருக்கு கூப்பிட்டேன். இன்னைக்கு வந்து ஷாலினி மேம் வந்து இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போறாங்க, இன்னைக்கு ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கும், கண்டிப்பா எல்லாம் வந்து இன்னைக்கு அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுல ஒரு சிலவங்க அட்டன் பண்ண வந்தாங்க, ஒரு சிலவங்க கால் அட்டன் பண்ணல. நீ அங்க குரூப்ல போட்ட மெசேஜ் கூட பார்க்கல. உண்மையாலுமே அவங்க எல்லாமே அன்லக்கின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு ஒரு சூப்பரான மீட்டிங் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஸ்டெப் டு சக்சஸ் அந்த இடத்துலயே வந்து அதுல இன்னும் உள்ள டெப்தா எவ்வளவு வந்து ஏன் ஆக்சஸ் பண்ணணும், மத்த எத்தனையோ நெட்வொர்க் இருக்கு, இல்ல ஏன் ஆக்சஸ் பண்ணணும், அதுல ஏன் இப்படி இந்த அளவுக்கு சூஸ் பண்ணி நம்ம உள்ள வந்து நம்ம பண்ணணும், மத்த வேலை செய்யறதுல ஏன் ஆக்சஸ் வந்து பெஸ்ட், நெட்வொர்க் ஏன் பெஸ்ட், அந்த மாதிரி இதுல இருந்து ஆரம்பிச்சு உள்ள வந்து நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்க போனோம், நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போகணும், நம்மளே தண்ணியை கொண்டு போயிடணும், இப்படி உட்காரணும், அந்த அளவுக்கு வந்து மைன்யூட்டா அவ்வளவு சூப்பரா வந்து மேம் இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது. உண்மையாலுமே ரொம்ப ஐ ஓப்பனிங் செக்ஷன் தான் மேம் இன்னைக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா. இந்த வாய்ப்பு வந்து உண்மையாலும் எனக்கு கிடைச்சதுக்கு உங்களுக்கு தான் மேம் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் ஹோஸ்டிங் சூப்பரா பண்றீங்க. இன்னைக்கு மீட்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் சரண்யா மேம். தேங்க்யூ. அதுக்கு அடுத்து வனிதா மேம் உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன். வனிதா மேம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க ஆக்சஸ் செல்வந்தர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பரா ஒரு ஹோஸ்ட் என்ற விஷயத்தை பிரமிளதா மேம் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஆக்சஸோட அனைத்து அச்சீவ்மெண்ட்டும் உங்களுடைய கனவு லட்சியம் எல்லாமே ஆக்சஸ் மூலம் நிறைவேற மனமாற வாழ்த்துக்கள். அப்புறமா என்னுடைய சூப்பரான ஒரு குரல்
அதாவது நம்மளோட ஷாலினி மேம் குரலுக்கு நான் அடிமை நிச்சயமாலுமே. எப்பாச்சும் ஒரு முறை அவங்க வாய்ஸ் கேட்குமா ஆனா ஜஸ்ட் அப்பதான் நான் டிராவல்ல இருந்து வெளியே வந்தேன். போஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு என்ன பண்ணது தெரியல. அடனா என்னோட லைஃப்ல எனக்கு எல்லாரும் கொஞ்சம் இன்டிமேட் பண்ணிட்டு அதுதான் நான் வந்தேன். ஷாலினி மேம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசான ஒரு மேம் ரொம்ப உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது மேம். ஷாலினி மேம். இப்போ ஓகேவா? ஓகே மேம். ஓகேவா? ஓகே. ஷாலினி மேம் இப்ப வாய்ஸ் கேக்குதாப்பா? கேக்குது இப்ப கேக்குது. சூப்பர்ப்பா. நான் சூப்பரா இருக்கேன்ப்பா. ஆக்சிஸ்ல இருக்கேன். அப்ப நல்லா தான் இருப்பேன். ஆமா மேம் ஆமா நிச்சயமா மேம் சர்வ நிச்சயமா மேம் எல்லாரும் ஆக்சஸ்ல இருக்கோம் எல்லாருமே 100%ல 200% எல்லாரும் சர்வ நிச்சயமா நல்லா தான் இருப்போம். ஓகே மேம் ரொம்ப மாசான ஒரு பிளான் பிரசன்டேஷன் சேஃப் டு சக்சஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுல நிறைய விஷயம் என்னோட லைஃப்ல கத்துப்பாங்க நானும் கத்துட்டு எல்லாரும் 2025 எல்லாரும் ஆக்சஸ்ல இணைந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்களோட கனவு லட்சியம் எல்லாமே ஆக்சஸ் மூலம் நிறைவேற மனமாற வாழ்த்துக்கிறேன். நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டும் நானும் எடுத்துட்டு என்னை நம்பி வந்தவங்களை சம்பாதிக்க வச்சு நானும் சம்பாதிப்பேன் மேம். நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் அனிதா மேம். தேங்க்யூ சூப்பரா உங்களுடைய ஃபீட்பேக். லாஸ்ட் உமா மகேஸ்வரி மேம் உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன். நீங்க பேசலாம் மேம். உமா மேம். தேங்க்யூ மேம். மாலை வணக்கம் மேம். ஆக்சிஸ் செல்வந்தர்கள் மாலை வணக்கம். ஷாலினி மேம்க்கு மாலை வணக்கம். சூப்பரா இருந்தது மேம் உங்க ஹோஸ்டிங். நல்லா போல்டா இருக்கு வாய்ஸ். அதுக்கும் மேல ஷாலினி மேமோட வாய்ஸ் ரொம்ப ஃபயர்ஃபுல்லா இருந்தது. எவ்வளோ பவரா பேசுறாங்க. அந்த மாதிரி நம்ம போயிட்டு கெஸ்ட் கிட்ட பேசும்போது எப்படி ஐடி வராம இருக்கும் யோசிச்சேன் நானு. நம்மளாம் கூட பேசுறது கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னு நானும் நினைச்சேன். சூப்பரா இருந்தது மேம். எனக்கு பேசவே தெரியாது நிஜமா. இந்த மீட்டிங் மூலியமா தான் நான் பேச ஆரம்பிச்சேன், கத்துக்கிட்டேன். ஓரளவு கத்துன்னு இருக்கேன் நல்லா பேசுறதுக்கு ஓரளவுக்கு. அதுக்கு ஷாலினி மேம்க்கு தான் நன்றி சொல்லணும்னு தான் நான் போன் அட்ரஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இப்ப பையன் போன் எடுத்துன்னு போயிட்டு இப்பதான் வந்தான். அப்புறம் நானுமே லிங்க் பார்த்தேன், இது இன்னைக்கு வந்திருக்கா யாரு பேசுறாங்கன்னு பாக்கலான்னுட்டு. அப்ப ஷாலினி மேம் சரி இன்னைக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நான் உடனே ஆன் பண்ணி உள்ள வந்தேன். நான் பாதியில தான் வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ நல்லா ஒரு செக்ஷனை மிஸ் பண்ணிட்டோமே இன்னைக்கு கொஞ்சம்னு. சூப்பரா இருந்தது. நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க மேடம். ஹேண்ட் பேக்ல நம்ம என்னெல்லாம் வச்சுன்னு போனோம், எப்படி நம்ம மீட்டிங் பண்ணும்போது என்னெல்லாம் தப்புகள், நிறைய தப்பு நான் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு நான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிப்பேன் இதுக்கப்புறம். சூப்பரா இருந்தது மேம். நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். அதுதான் அது இருந்தா மட்டும் நம்ம எதுல வேணா நம்ம ஜெயிக்கலாம். அதுவும் ஆக்சஸ்ல அப்ளைனையும் நம்ம லைஃப் லைன்ஸையும் சூப்பரா நம்ம ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ல வச்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த பிசினஸ்ல சூப்பரா ஜெயிக்கலாம். நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க மேம். ரொம்ப நன்றி மேம். நீங்களும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் மேம். பிரேமலதா மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச். சூப்பர். ஹாப்பி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் மேம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மனோன்மணி மேம் உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம். டக்கு டக்குன்னு வாங்க. ஹலோ சார். பிரசாந்த் சார். அருண் சார் சொல்லுங்க மேம். நீங்க பேசலாம் சார். மேம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சிஸ் இந்தியாவில் 6 months பேக் நான் இருந்தேன். ஆக்சுவலாக கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம்ல மேம் இந்த மாதிரி வாய்ஸ் ஆளாளுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஷாலினி மேம்க்கு ஒரு 100% மேலே திறமை இருக்கு மேம். வேற லெவல் பவர் பேக் எலக்ட்ரிக் வாய்ஸ். நிஜமா பிஸ்னஸ்க்கு வராதவங்க கூட வந்துருவாங்க. அது நிறைய பேர்த்துட்டு நான் ஆக்சிஸ் இந்தியாவில் நானும் கேட்டிருக்கேன். பட் இவங்க எக்ஸப்ஷனல் ஆசம். சும்மா கிளிகிளிங் பேசிட்டாங்க. வேற லெவல். எனக்கு டிக்ஷனரியில கிடையாது வார்த்தையே. வேற லெவல் ஷாலினி. ஆமா அந்த டிக்ஷனரி அந்த வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு பேசிட்டாங்க. சூப்பர் மேம். ஹேட்ஸ் ஆஃப் மேம். தேர் இஸ் நோ வேர்ட்ஸ் இன் டிக்ஷனரி டு எக்ஸ்ப்ளோர் டு ஆசம் வேர்ட்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அருண் சார் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அருண் சார். தேங்க்யூ. உஷா மேம் உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம். உஷா மேம். மேம் தேங்க்யூ மேம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஷாலினி மேம் வாய்ஸ் கேட்கறதுக்காகவே மீட்டிங்ல யாரா இருந்தாலுமே உள்ள வந்துருவாங்க. ஸோ அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு சின்ன இடத்துல கூட நம்மளுக்கு மீட்டிங் விட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த பேச்சு திறமை ரொம்ப அருமையா இருக்கும். எல்லா பாயிண்ட்ஸுமே சூப்பரா சொன்னாங்க. ஒரு நிமிஷம் கூட அது மைண்டு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இருந்தது மேம். அண்ட் ஒரு சின்ன டவுட் மட்டும் மேம். நம்ம ஆப் லேப்ல இதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணி ரெஃபரல் மை வேலட் அதெல்லாம் செக்
பண்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து அந்த மாதிரி பண்ண முடியல. சோ அதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா? அத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். என்னது ஆப்பு? மொபைல் நம்மளோட இப்போ ஆப் வெப்சைட்ல பண்ணணுமா? இப்போ வெப்சைட். நீங்க என்ன பண்ணணும், லேப்டாப்ல போடும்போது டைரக்டா வெப்சைட்ல ஓகே லாக் மேம். பண்ணி நீங்க கனெக்ட் பண்ணலாம். iOS ஓகே மேம். யூஎஸ்க்கு என்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வெப்சைட்ல கனெக்ட் பண்ணிடணும். ஓகே மேம். தேங்க் www.accessindia போட்டு ஆமா அதான் மேம். வெப்சைட் கனெக்ட் பண்ணணும். ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஓகே. தேங்க்யூ உஷா மேம். தேங்க்யூ. So much சஃபியா மேம். மேம் உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம் மேம். மேம் உங்களுக்கு அன்மிட் கொடுத்துட்டேன். மேம் ஓகே. குட் ஈவினிங். குட் ஈவினிங் பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுடைய ஆல் ஃபீட்பேக். ஹாப்பி நியூ இயர் ஷாலினி மேம் அண்ட் பிரேமலதா மேம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ மேம் இயர் நான் மேம். ஷாலினி மேம் கிட்ட ஒரு சின்ன சஜஷன் மட்டும் கேட்கணும் மேம். சொல்லுங்கம்மா, கேளுங்க பேசுங்க. பேசுங்க மேம். மேம் எங்க காலேஜ்ல வந்துட்டு இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் நடக்க போகுது மேம். அதுக்கு நான் இப்போ நம்மளோட நாப்கினை பத்தி ஒரு சின்ன அவேர்னஸா ஒரு ஸ்டால் மாதிரி வச்சு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். அது ஓகேவா மேம்? பண்ணலாம்மா, கண்டிப்பா பண்ணலாம். அதை எப்படி ஓகே பண்ணணும் மேம். அப்படின்றத நான் உனக்கு சொல்லி தரேன். எனக்கு கால் ஓகே பண்ணுங்க. மேம். ஓகே காலேஜ்ல மேம். அவேர்னஸ் செஷன் நான் என்ன எஸ் மேம். சொல்வேன்னா, ஸ்டால் மாதிரி வைக்கிறத விட காலேஜ்ல ஈவென்ட் நடக்குதா, உங்க ஹெச்ஓடிட்ட பர்மிஷன் வாங்குங்க. ஓகே மேம். நாங்க யாராவது வந்து உங்களுக்காக பேசி கொடுக்குறோம். ஹெச்ஓடிட்ட பர்மிஷன் வாங்கின பிறகு நாங்க வந்து எங்க ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் அனுப்புவோம். அதுக்கப்புறம் என்ன பேச போறோம்ன்றத சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு ஹால்ல உட்கார வச்சுட்டா நாங்க அங்க வந்து டைரக்டா டெமோ கொடுத்து இத பத்தின அவேர்னஸ் எல்லாம் அங்கேயே சொல்லிடுவோம். ஓகே மேம். ஸ்டால் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து பெருசா பேச முடியாது, இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இல்ல ஒரே விஷயத்த 100 பேர்கிட்ட சொல்றதுக்குள்ள டயர்ட் ஆயிடுவீங்க. இல்லன்னா ஜஸ்ட் சாம்பிள்ஸ் ஒரு பேம்ப்ளெட்டை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறணும். இதுக்கு பதிலா ஒரு half an hour டைம் வாங்கி எங்க கம்பெனில இருந்து சீஃப் ஓகே எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஒருத்தவங்க வராங்க. எங்க ஆன்ட்டி ஓகே தான், என்னைய சொல்லு நீனு, எங்க ஆன்ட்டி தான் வராங்க. எங்க ஆன்ட்டி சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுங்க. அவங்களோட அப்பாயின்மெண்ட்டும் நான் வாங்கி தரேன். அவங்களும் ஃப்ரீயா இருக்காங்களான்னு தெரியல. ஓகே அப்போ உங்க 2 பேரையும் நான் கனெக்ட் பண்றேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க மேடம். நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு கான் கால் என்ன எடு. ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ மேம். தேங்க் யூ so much. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க் யூ. கௌசல்யா மேம் உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம். வாய்ப்புக்கு நன்றிங்க மேம். எல்லாருக்கும் இனிய தமிழ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு சூப்பராக நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க மேம். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 50 பேர்ல இருந்து 70 பேர் 100 பேருன்னு சொல்லி 70 பேர்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 120 மெம்பர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. ஸோ உங்கள் வாய்ஸ் செம்ம பவர்ஃபுல். அது மாதிரி நம்ம ஷாலினி மேமோட ஸ்பீச் வந்து நான் இது செகண்ட் டைம் தான் கேட்குறேன். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. சார் சொன்ன மாதிரி டிக்ஷனரியிலே அதை வர்ணிக்க சொல்றதுக்கு வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ஸ்டெப் டு சக்சஸ்ங்கிறது வந்து ஒவ்வொன்றுக்கும் 10 பாயிண்ட்டுமே மைண்ட்ல 12 பாயிண்ட்டுமே மைண்ட்ல நிக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டோட சூப்பரா வந்து இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க மேம். தேங்க்யூ ஸோ மச்ங்க வாய்ப்பு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து வெங்கடேஷ் கண்ணா சார் உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கேன், நீங்க பேசலாம். ஓகே மேடம். வாய்ஸ் ஆடிபிளா இருக்காங்க மேடம்? ஆடியபிளா இருக்குங்க சார், பேசலாம் சார். தேங்க்யூ மேடம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். உண்மையிலே ஹோஸ்ட் பார்த்து மேடம் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்து சூப்பராக கொண்டு வந்தீங்க. ஒரு 110 பேர் கொண்டு வந்தீங்க. இந்த 110 ரெகுலராக கண்டினியூ ஆகணும் என்னோட விருப்பம். ஏன்னா அடுத்து நம்ம கெஸ்ட் இன்வைட் பண்ணும்போது அது மிகப்பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கும். எல்லா லீடர்ஸும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து லீடர்ஸ் பற்றி என்னோட அப்ளைன் வந்து மங்கள் ரோஸ். அவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லா லீடர்ஸை பற்றி சூப்பராக சொல்லுவாங்க. அவங்க பேசும்போது அந்த லீடர்ஸோட ஸ்பீச்சை கேட்கணும் இருக்கும். அதில் ஒரு நபர் தான் நம்ம ஷாலினி மேடம். சரிங்களா? அவங்களோட ஸ்பீச்சை எப்பயுமே இன்னைக்கு வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, மீட்டிங் அன்னைக்கு ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது எப்பயுமே சொல்லி கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட லீடர்ஸை நான் வந்து ரொம்ப